வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ போன கிளாஸ்ல வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் 2026 ப்ரிலிம்ஸ் யார் எழுத போறாங்க, அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல வந்து நம்ம என்னென்ன சொல்லி தர போறோம், இல்லை செல்ஃப் ஸ்டடி பண்றவங்களுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு வந்து நிறைய பசங்க வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்கணும்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து நம்ம கோர்ஸ் இண்டக்ட் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் தான் சென்ட் பண்ணியிருந்தேன். இந்த கிளாஸ் எதுக்கு, இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன மாதிரி கிளாஸஸ் எப்படி கிளாஸஸ் வந்து நான் அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு சாம்பிள் வீடியோ மாதிரி வச்சுக்கோங்க. இனிமேல் டெய்லி வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் 2025 இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மே 25 நடக்க போகுது இல்லையா, அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து ஸ்னிப்பட்ஸா எனக்கு எந்தெந்த கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டண்டா தெரியுதோ அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க பாருங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ற விதம் எப்படி இருக்கு, நான் எவ்வளவு இன்டெப்தா வந்து அனலைஸ் பண்றேன் அப்படின்ற பார்த்துட்டு கூட நீங்க வந்து கிளாஸஸ் வந்து முடிவு பண்ணலாம். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபவுண்டேஷன் கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மே 10 வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஏப்ரல் 25ல இருந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல, ஃபவுண்டேஷன் கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கிளாஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து அதில் சொல்லியிருப்பேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ ஏப்ரல் 25 சில பசங்க வந்து ஏப்ரல் 24 எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுங்க சார், நான் ஏப்ரல் 25 எங்களுக்கு ஒர்க்கிங் டே இருக்கும், காலை 8 மணிக்கே வேலைக்கு போயிடுவோம்னாங்க. ஸோ நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏப்ரல் 24 வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமனா அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணவங்க யாரா இருந்தாலும் சரி, நான் 25 சீட்டு சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 பேர் கிட்ட அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டாங்க. ஸோ இனியும் ஃபார்ம் ஃபில்அப் பண்றவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன், நீங்க ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. ஏப்ரல் 24 யார் யாரெல்லாம் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாங்களோ அவங்க ஃபோன் நம்பருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நான் மெசேஜ் அனுப்புவேன், இல்ல கால் ஏதாவது வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா கியூஆர் கோடு மாதிரி வரும். ஸோ ஏப்ரல் 25 அன்னைக்கு காலையில இருந்து யார் பேமெண்ட் வந்து பண்ணி அந்த 25 மெம்பர்ஸ் யார் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நான் சர்வ் பண்ண போறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான் பண்ண போறேன். ஸோ இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண ஆசை இருக்கிறவங்க, நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஃபார்ம் வந்து நான் செல் பண்றேன். அந்த ஃபார்ம் வந்து நீங்க ஃபில்அப் பண்ணுங்க. ஸோ வாங்க நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போகலாம். சரி, கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்போ ஹாட்டா ஓடிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோம். நான் ஜூன் மந்த்ல இருந்து வரேன். இப்போ ரீசெண்டா வந்து டீலிமிட்டேஷன்ஸ் வந்து ஹாட்டா போயிட்டு இருக்கு, அது போக போக கவர் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு 5 டாபிக் வந்து எடுத்திருக்கிறேன் பாலிட்டியில. ஃபர்ஸ்ட், டிமாண்ட் ஃபார் நியூ ஸ்டேட்ஸ். ஸ்டேட்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலிட்டியில இன்டெப்தா பார்ப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டா இப்போ ரீசெண்டா என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, பில் பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர், ஒரு நாட்டை வந்து உருவாக்கணும், நாடுனா மாநிலத்தை உருவாக்கணும்னு சொல்றாங்க. பில் பிரதேஷ்ல என்னென்ன மாநிலங்களுக்கு இடங்கள்லாம் அடங்கியிருக்கும் பாத்தீங்கன்னா, குஜராத், மகாராஷ்டிரா, பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா அடங்கியிருக்கும். இந்த ஏரியாவை தான் வந்து பாத்தீங்கன்னா பில் பிரதேஷ்னு சொல்றாங்க. பில் பிரதேசம் புதுசா இருக்கு, பில்லுனா யாரு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியன் ட்ரைப்ஸ். ஸோ நம்ம நாட்டில் பழங்குடியின மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபிக்கல் பேஸா வந்து பாத்தீங்கன்னா சதன் ஜோன் ட்ரைப்ஸ், நார்தன் ஜோன் ட்ரைப்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் ஜோன் ட்ரைப்ஸ், சென்ட்ரல் ஜோன் ட்ரைப்ஸ் பிரிப்பாங்க. அந்த சென்ட்ரல் ஜோன்ல வந்து பில் அப்படின்ற ஒரு ட்ரைப்ஸ் குடியின மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வாழ்றாங்க. அப்படி வாழ்ற அந்த பில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்க கால கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மாத்திப்பாங்க. எப்பப்பெல்லாம் மான்சூன் வருதோ அப்போ பழங்கள் பேஸ்டா சாப்பிடுவாங்க. மான்சூன் இல்லாத நேரத்துல வந்து மீன் பிடிப்பாங்க. இந்த மாதிரி பல வகையான தொழில்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்றாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு தனி நாடு வேணும், எங்களுக்கும் தனி நாடும் கிடையாது, எங்களுக்கும் தனியா ஒரு மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாநிலம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 மாநிலத்தின் இடங்களை பிரிச்சுதான், ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேச 3 மாநிலங்களும் பிரிச்சுதான் அந்த இடத்துல வந்து பில் பிரதேசம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழங்குடியின மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி மாநிலங்களை வந்து இஷ்டத்துக்கு உருவாக்க முடியுமா, யார் உருவாக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இது வந்து ஆர்டிகல் 3ல வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பவர் கொடுத்துருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, பார்லிமெண்ட்டுக்கு வந்து பவர் கொடுத்துருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்லிமெண்ட் வந்து புதுசா ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணலாம், ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆன ஒரு ஸ்டேட்டை உடச்சி இன்னொரு ஸ்டேட்டை உருவாக்கலாம், இல்ல 2-3 ஸ்டேட்டை மெர்ஜ் பண்ணி புதுசா ஒரு ஸ்டேட் உருவாக்கலாம், இல்ல 2 ஸ்டேட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்த வந்து தனியா பிரிச்சு எடுத்து புதுசா ஒரு ஸ்டேட்டை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு பல்வேறு, அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டோட பேரை மாத்துறதுக்கு, புதுசா ஒரு ஸ்டேட்டை நிறுவுறதுக்குன்னு போட்டு பல பவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு. ஆர்டிகல் 3, ஆர்டிகல் 3 வந்து எக்ஸ்க்ளூசிவ் வந்து பாத்தீங்கன்னா புது ஸ்டேட்ஸ் உருவாக்குறத பத்தி வந்து பேசியிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்க ஸ்டேட்ல இருந்து, அதாவது எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்க ஸ்டேட் என்னது, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இருந்து எனி பார்ட் ஆஃப் த ஸ்டேட் வி கேன் மெர்ஜ் ஆர் கம்பைன் டுகெதர் டு கிரியேட் நியூ ஸ்டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 3 படி அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னா பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷனோட மட்டும்தான் அந்த பில்லை வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சில பில்ஸ்க்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் தேவைப்படும். எது மணி பில் தேவைப்படும்,
அக்ரிகல்ச்சரல் இன்கம் அப்படின்ற ஒரு டெஃபினேஷனை வந்து இல்ல அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஒரு இன்கம் டெஃபினேஷன் வந்து பார்லிமெண்ட் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் தேவைப்படும். அது போக இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேட்டர்ஸ் சில விஷயங்கள் ட்ரேட் ரிலேட்டட் மேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்கரண்ட் சப்ஜெக்ட்ஸ் தான், பட் இன்டர்ஸ்டேட் ட்ரேட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து தலையிடணும்னா அதுக்கு பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் வேணும். அது போக இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ் வந்து ஒரு நியூ ஸ்டேட்ஸ் வந்து உருவாக்குறோம், பவுண்டரிஸ் எல்லாம் உடச்சு புதுசா ஒரு ஸ்டேட்ஸ் உருவாக்குறோம் அப்படின்னா அதுக்கு பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் தேவைப்படும். ஸோ ஒன்ஸ் பிரசிடென்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பில்லை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டேட்டா வந்து உருவாகிடும். அந்த பில்ல பிரசிடென்ட் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்வாருன்னா அந்த பில்லை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ரெஃபர் பண்ணுவார். எந்தெந்த கன்சர்ன்டு ஸ்டேட்டுக்கு என்னென்ன ஸ்டேட்டு, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ். ஸோ அந்த கன்சர்ன்டு ஸ்டேட்டுக்கு வந்து அந்த பில்லை ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. அந்த பில்லை வந்து குறிப்பிட்ட நாளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் என்னன்னு பதில் சொல்லணும். சப்போஸ் சொல்லவே இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்டேட் கவர்மெண்டோட ஒப்பீனியன் வந்து வேலிட் ஆகாது. ஸோ பிரசிடென்ட் வந்து ஒரு விஷயத்துக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்லணுமே தவிர அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட ஒப்பீனியனை கண்டிப்பா எடுத்துக்கணும் அவசியமே கிடையாது. ஸோ ஒரு விஷயத்த வந்து இந்தாப்பா அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்றாரு, சொன்ன உடனே அதுக்கப்புறம் அதை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண சொல்றாரு, பிரசிடென்ட் ரெக்கமெண்ட் பண்றாரு, பார்லிமெண்ட் அந்த விஷயத்தை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா புது ஸ்டேட் உருவாகிரும். ரீசெண்டா உருவான ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தெலுங்கானா. 2014 ஆந்திர பிரதேசம் வந்து 2ஆ உடச்சி தெலுங்கானான்னு உருவாக்குனாங்க. அப்போ 2014 உடைக்கிறப்ப வந்து ஹைதராபாத் தான் காமன் கேபிட்டலா இருந்துச்சு. ஸோ 10 இயர் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. 2024 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவுக்கும் தெலுங்கானாக்கும் காமன் கேபிட்டல் வந்து ஹைதராபாத் தான். ஸோ இப்போ ரீசெண்டா ஆந்திராவோட கேபிட்டல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அமராவதி. அமராவதியை புது கேபிட்டலா வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து அது கேபிட்டலா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹைதராபாத்துக்கான டைம் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ ஹைதராபாத் தெலுங்கானாக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி புது புது ஸ்டேட்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம்னா ஆர்டிகல் 3 வழியா கிரியேட் பண்ணலாம். ஸோ ஆர்டிகல் 3 வழியா கிரியேட் பண்ற அந்த ஸ்டேட்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வகையில சேருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஆர்டிகல் 4 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 2 அண்ட் ஆர்டிகல் 3ல இருந்து என்ன மாடிஃபிகேஷன் பண்ணாலும் அது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்டா சேராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிறகு எதுக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பெர்பார் யூனியன் கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நம்ம நாட்டுக்குள்ள சில ஸ்டேட்ஸ் உருவாக்குறோம் இல்ல பேர்களை மாத்துறோம் அப்படின்ற பட்சத்துல அது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பு மாற்றமா கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. அதே சமயம் நம்ம நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உள்ள எல்லை பிரச்சனையை சால்வ் பண்ணணும், அவங்க நாட்டுக்கு நம்ம சில பகுதிகளை கொடுக்கணும், அவங்க நாட்டுல இருந்து சில பகுதிகளை நம்ம வாங்க போறோம் அப்படின்ற பட்சத்துல மட்டும்தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்பாரி யூனியன் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. அதுக்கு பேரு செசேஷன் ஆஃப் ஃபாரின் டெரிட்டரி, செசேஷன் டு எ ஃபாரின் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. செசேஷன் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி டு எ ஃபாரின் கண்ட்ரி, நம்ம நாட்டோட நிலப்பரப்பை இன்னொரு நாட்டுக்கு ஒப்படைக்க போறோம் அப்படின்ற பட்சத்துல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பை திருத்தம் பண்ணணும். அது மாதிரி இதுக்கு மேலே பண்ணிருக்கோமான்னு கேட்டீங்கன்னா பண்ணிருக்கோம். எப்போன்னு கேட்டீங்கன்னா 9th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல பண்ணிருக்கிறோம், 100th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல பண்ணிருக்கிறோம். ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ்ல என்னென்ன பாருங்க. ஆனா உதாரணத்துக்கு நேத்து வந்து ஒரு கச்சத்தீவு ஐலாண்ட் இஷ்யூ வந்து நம்ம பார்த்திருப்போம். ஸோ கச்சத்தீவு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம ஸ்ரீலங்கா கொடுத்தோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம வந்து சாதாரண ஒரு ரெசல்யூஷன், ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா கச்சத்தீவை வந்து நம்ம ஸ்ரீலங்காவுக்கு தாரை வார்த்துட்டோம். ஸோ அதனாலதான் இன்னையும் வந்து பாத்தீங்கன்னா கச்சத்தீவை இந்தியா எடுத்துக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் இருக்கு. ஏன்னா நம்ம அரசியலமைப்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம நாட்டோட பகுதியை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கணும்னா அரசியலமைப்பு திருத்தம் பண்ணா மட்டும்தான் கொடுக்க முடியும், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கொடுக்க முடியாது. பார்டர் பிரச்சனை வேணா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பெர்பாரி யூனியன் கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லியாச்சு. ஸோ அப்படி இருக்கப்ப இன்னும் கச்சத்தீவை வந்து நம்ம அரசியலமைப்பு திருத்தம் பண்ணி கொடுக்கவே இல்லை. அதனாலதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னையும் கச்சத்தீவு இந்தியா வாங்குவதற்கு நம்ம நாடு வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ 1975 அக்ரிமெண்ட் படி கச்சத்தீவை வந்து பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கொடுத்தமே தவிர டைரக்டா நம்ம இன்னும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கவே இல்லை. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் இஷ்யூ. ஸோ பில் பிரதேஷ் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம எப்படி இன்டெப்தா கான்ஸ்டியூஷனோட அட்டாச் பண்ணி இன்டெப்தா உள்ள போய் படிச்சோம். இந்த மாதிரி தான் வந்து யூபிஎஸ்சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டைரக்டா இந்த வருஷம் யாராவது ஒருத்தவங்க புது ஸ்டேட் கேட்கறாங்க, உதாரணத்துக்கு அசாம்ல போடோ ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க, அவங்க புது ஸ்டேட் கேட்கறாங்க. இல்ல மணிப்பூர்ல வந்து கூக்கி ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க, மைத்திஸ் இருக்காங்க, குக்கீஸ் வந்து தனியா எங்களுக்கும் அட்டானமஸ் ரீஜன் வேணும், எங்களுக்கும் தனி ஸ்டேட்ஸ் ஒதுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்துல வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்து மணிப்பூர்ல பிரச்சனை, மணிப்பூர்ல மெய்திஸ்க்கும் கூக்கீஸ்க்கும் வந்து இந்த மாதிரி ஸ்டேட் ரீதியான பிரச்சனைகள் தான் போயிட்டு இருக்கு. அசாம்ல போடோ ட்ரைப்ஸ்க்கும் இவங்களுக்கும் நார்மல் அசாமிஸ் பீப்புளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது மாதிரி இங்க ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கும் வந்து சுத்தி இருக்க ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஒரு தனி ஸ்டேட் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. டெவலப்மெண்ட் ஓரியன்ட் பிரச்சனை, எக்கனாமிக் அண்ட் சோசியோ எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் காரணமா வந்து மராத்வாடா, விதர்பா போன்ற மகாராஷ்டிரா ரீஜன்ல இருக்கிற சில ஏரியா வந்து எங்களுக்கு தனி ஸ்டேட் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டேட் புதுசா உருவாக்கணுன்றதுக்கான டிமாண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா என்ன காரணங்களுக்காக வந்து ஸ்டேட்ஸை ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை நம்ம கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இன்னும் டெப்தா போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னென்ன கமிஷன்ஸ் இதுக்கு முன்னாடி ஸ்டேட்ஸ்னு ஒன்று உருவாக்கணும்னா என்ன கமிஷனோட அடிப்படையில் உருவாக்கியிருக்காங்க அப்படி தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்கே தார் கமிஷன் ஒரு கமிஷன் இருக்கு.
1940s வந்து பாத்தீங்கன்னா 1948 வந்து உருவாக்குனாங்க. அந்த கமிட்டி என்ன சொன்னாங்க, லிங்குவிஸ்டிக் பேஸ்ட் மொழி ரீதியான மாநிலங்கள் பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து ஜேவிபி கமிட்டின்னு படிச்சாங்க, கமிட்டி உருவாக்குனாங்க. அதுவும் அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன் தான் பண்ணுச்சு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபசில் அலி கமிஷன் ஒரு கமிஷன் வந்தாங்க. அவங்க தான் வந்து லிங்குவிஸ்டிக் பேஸ்ட் டிவிஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க லிங்குவிஸ்டிக் பேஸ்ட் டிவிஷன்ஸ் மட்டும் இல்ல, 4 ஃபோல்டு கிளாசிபிகேஷன் அடிப்படையிலே வந்து பாத்தீங்கன்னா நாடுகளை பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹோமோஜெனிட்டி, கல்ச்சுரல் ஹோமோஜெனிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி, எக்கனாமிக் எஃபிஷியன்சி, அது போக வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி விஷயங்களும் அடிப்படையிலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாடுகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ள மாநிலங்களை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது பேஸ்டா தான் இப்போ ரீசெண்டா வந்து மாநிலங்களை பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரே ஒரு விஷயம் தான், இந்த மாதிரி பில் அப்படின்ற ஒரு ட்ரைப்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் வந்து எங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட் வேணும், இந்த ஸ்டேட்ஸ்ல தான் பிரிச்சு எங்களுக்கு ஒரு ஸ்டேட் வேணும்னு தான் கேட்டிருக்கிறாங்க. நம்ம இன்டெப்தா இறங்கி கான்ஸ்டியூஷனல்லாம் தொட்டு ஹிஸ்டாரிக்கலா மேரிடைம் செக்யூரிட்டி, கச்சத்தீவு ஐலாண்ட் எல்லாம் தொட்டு நம்ம வந்திருக்கோம் பாத்தீங்களா. இந்த அளவுக்கு நம்ம காம்ப்ரிஹென்சிவா ஒரு டாபிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறப்ப யூபிஎஸ்சி வந்து மெயின்ஸ்லயும் சரி, ப்ரிலிம்ஸ்லயும் சரி, ப்ரிலிம்ஸ்ல எம்சிக்யூவும் சரி, மெயின்ஸ்ல வந்து நமக்கு டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்கறப்பையும் சரி, இன்டர்வியூல வந்து ஒப்பீனியன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறப்பையும் நமக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கப்ப நம்மளோட ஒப்பீனியனை வந்து பாத்தீங்கன்னா வெல் எக்ஸாம்பிளோட வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து சப்ஸ்டான்சியேட் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க். ஸோ இது வந்து நம்ம ஓவரால் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன, இன்டர்னல் எமர்ஜென்சி. ஏன் இன்டர்னல் எமர்ஜென்சி? 2025 marks the 50th year anniversary for சார் பாத்தீங்கன்னா 1975ல வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி, June 25ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் எமர்ஜென்சின்னு ஒரு அவசர கால சட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பிரகடனப்படுத்தினாங்க. அது கிட்டத்தட்ட 50 வருஷம் கடந்துருச்சு. எப்போ? போன வருஷம் 2024 கணக்குப்படி. ஸோ இந்த வருஷம் பிலிம்ஸை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எமர்ஜென்சி பத்தின கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ 50th year anniversary, 50th year anniversary சொல்ல முடியாது, 50th year பேர் என்ன, சில்வர் ஜூப்ளின்னு, கோல்டன் ஜூப்ளியா சில்வர் ஜூப்ளியா, 50th year anniversary ஏதோ சொல்லுவாங்க, மறந்துட்டேன். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் அது கொண்டாடக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இட்ஸ் a black day for our constitution அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னோட பர்த்டே June 25th தான். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், எப்போ எமர்ஜென்சி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, சப்போஸ் ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா எப்போ இன்டர்னல் எமர்ஜென்சி ஸ்டார்ட் பண்ணாங்க, June 24, 23 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா, இல்ல June 25, என்னோட பிறந்த நாள் June 25, 1975 தான் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டே ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியலமைப்புல வந்து எமர்ஜென்சியை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது டாக்டர் பி அம்பேத்கர். அவர் கொண்டு வரப்ப என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட செக்யூரிட்டியும் இன்டெகிரிட்டி பிளஸ் கான்ஸ்டியூஷனோட செக்யூரிட்டியை பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். நாளைக்கு திடீர்னு ஒரு வாரம் ஏதோ வந்துச்சுன்னா இந்தியா வந்து எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாம ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா பவர் வந்து யார் கையில போகணுமோ அந்த அவங்க கையில ஈஸியா போயிட்டா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. பட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிஸ்யூஸ் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு எப்பயுமே இருக்கும். ஏன்னா பவர் கரப்ட்ஸ் இட்செல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கூட இருக்கு. ஸோ அது பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா 1975ல எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மிஸ்யூஸ் பண்ணது இந்திரா காந்தி மிஸ்யூஸ் பண்ணாங்க. அதுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பாலஜியும் வந்து பாத்தீங்கன்னா இந்திய மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அப்பாலஜி கேட்டதுக்கு இந்திய மக்கள் பெருந்தன்மையை மன்னிச்சு வந்து பாத்தீங்கன்னா திரும்பி அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச நம்ம நாடும் இருக்கு. ஸோ நம்ம நாட்டுல வந்து ஒரு தப்பு செஞ்சா அதை மன்னிக்கிற அளவுக்கு பெருந்தன்மையுடைய நாடும் நம்ம நாடு தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 360 தான் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 18 ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் வந்து எமர்ஜென்சி பத்தி பேசுது. மொத்தமா எத்தனை எமர்ஜென்சி இருக்கு அப்படிங்கிறீங்க, 3 எமர்ஜென்சி இருக்கு. நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, பினான்சியல் எமர்ஜென்சி. ஸ்டேட் எமர்ஜென்சியா பிரசிடென்ட் ரூல்னு சொல்லுவாங்க. நேஷனல் எமர்ஜென்சினா நேஷனல் எமர்ஜென்சிக்குள்ளேயே 2 எமர்ஜென்சி இருக்கும், எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, இன்டர்னல் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு. இதில் நம்ம இன்டர்னல் எமர்ஜென்சி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டோட நிலப்பரப்புக்கு எதேறு வகையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, டெரிட்டரி ஆஃப் இந்தியா இஸ் அண்டர் த்ரெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்ல செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா இஸ் அண்டர் த்ரெட்னு வச்சுக்கோங்களேன், வார் ஒரு இன்வேஷன் வரது போகுது அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அறிவிச்சிடலாம். எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அறிவிச்ச அந்த நாள்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதீத ரீதியான பவர் இருக்கும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் விஷயங்களை வந்து ஈஸியா சட்டம் ஏற்ற முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அடிபணிஞ்சு இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் நிலவும். அது போக சில காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிப்படை உரிமையை கூட படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் கூட வரலாம் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சில. இன்டர்னல் எமர்ஜென்சி எதுக்கு வரலாம்னு கேட்டீங்கன்னா, உள்நாட்டு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, இல்ல பப்ளிக் ஆர்டர் பிரச்சனை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்ல ஏதோ ஒரு ஸ்டேட்ல கான்ஸ்டியூஷனல் மெஷினரி ஃபெயில் ஆயிடுச்சு, இல்ல ஒரு பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டு ஏதோ ஒரு நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மத ரீதியாகவும் இன ரீதியாகவும் மக்கள் பிரிஞ்சு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. மணிப்பூர்ல தெரியும், உங்க இஷ்யூ தெரியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் எமர்ஜென்சி வந்து பண்ணலாம். ஸோ இன்டர்னல் எமர்ஜென்சி பண்றதுக்கான என்ன கிரவுண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னு ஒரு சின்ன வார்த்தையை மட்டுமே வச்சிருந்தாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இன்டர்னல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை அடிப்படையா வச்சு இன்டர்னல் எமர்ஜென்சி போலான்னு இருந்தாங்க. அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால அந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்ன்ற வார்த்தையை எடுத்துட்டு ஆர்மட் ரிபல்லியன் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடான வேர்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்க்கும் ஆர்மட் ரிபல்லியனுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா கூட அதை வந்து நம்ம டிஸ்டர்பன்ஸா வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணி நம்ம இன்டர்னல் எமர்ஜென்சி போட முடியும். ஆனா இங்க ஆர்மட் ரிபல்லியன் போடுறப்ப ஸோ இட்ஸ் ரிபல்லியன் வித் ஆர்மடு. ஸோ ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஆயுதம் ஏந்திய ஒரு ரிபலியன் பண்ணா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்டர்னல் எமர்ஜென்சி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை கொண்டு வந்தாங்க. இது எத்தனாவது அமெண்ட்மெண்ட்ல? 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல எமர்ஜென்சிக்கு எதிராக சில சேஃப் கார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அது என்னென்ன சேஃப் கார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த வருஷம் கேட்கலாம். இது வரைக்கும் எத்தனை எமர்ஜென்சிஸ் இந்தியாவில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஏன் பர்டிகுலர் சொல்றேன் அப்படின்னா 25th இயர் ஆயிருச்சு. ஸோ அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீசெண்டா வந்து பிளாக் டே ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு அந்த டேவை வந்து அறிவிச்சிருக்காங்கன்ற பட்சத்துல இந்த வருஷம் அந்த கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்றது என்னோட யூகம். நேஷனல் எமர்ஜென்சி எத்தனை டைம்ஸ் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1962ல இந்தோ சைனா வார் நடக்கிறப்ப, 1971ல இந்தோ பங்களா பாகிஸ்தான் வார் நடக்கிறப்ப, அந்த ரெண்டு சூழ்நிலையிலையும் வந்து பாத்தீங்கன்னா எதன் அடிப்படையில வந்து எமர்ஜென்சி பாஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா போர் அடிப்படையில. ஸோ எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. 1975 தான் வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டு எமர்ஜென்சி பேஸ்ட் ஆன் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற வார்த்தை கேட்டு. ஸோ இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்ன்ற வார்த்தையை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்றக்காக அந்த வார்த்தையை மாத்திட்டு ஆர்மட் ரிபல்லியன் கொண்டுட்டாங்க. அரசியலமைப்பு திருத்தம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 கீழே. ஸோ ரீசன்ஸ் ஃபார் இம்போசிங் இன்டர்னல் எமர்ஜென்சி, எதனால வந்து இன்டர்னல் எமர்ஜென்சி 1975ல இம்போஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு கோர்ட் கேஸ் இருக்கு. ஸோ அந்த கோர்ட் கேஸ்க்கு அப்புறம் சீனியர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சீனியர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தான், டாப் மோஸ்ட் சீனியர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கன்வென்ஷன் அடிப்படையில சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜை வந்து பாத்தீங்கன்னா சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடென்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல 1975ல. அது ஒரு காரணமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்திரா காந்தி அம்மையார் போட்ட எலெக்ஷனை வந்து இன்வாலிட் பண்ணிட்டாங்க. அது ஒரு காரணமா இருக்கு. குஜராத் பீகார்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இப்போ கரப்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அது ஒண்ணு. அது போக எக்கனாமிக் டிஸ்டர்பன்ஸ், எக்கனாமிக் இஷ்யூஸ்லாம் வந்து இருந்துச்சு. அப்போ வந்து இந்தியா லெவலில் பாத்தீங்கன்னா 1975ல வார், இந்தோ பங்களா வார் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி சில வார்ஸ் இருந்துச்சு. அது போக வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் மிடில் ஈஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ப்ராப்ளம்ஸ், ஆயில் எம்பார்கோஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா போதுமான அளவு நமக்கு விலைவாசிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏறிடுச்சு. ஸோ அப்போ வந்து எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் வேற வந்து நம்ம நாட்டில் இருந்துச்சு. ஸோ இந்த மெயின் ரீசன் தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பர்டிகுலர் ரீசன் நம்மளால சொல்லவே முடியாது. தேர் ஆர் 4 to 5 ரீசன்ஸ் இருக்கலாம். அதுல எது சில ப்ராமினன்ட் ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லாமே தவிர இதுதான் பர்டிகுலர் ரீசன்ஸ் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ 4 to 5 ரீசன்ஸ் இருக்கும். அது என்னென்ன ரீசன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா மெயின்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எதனால வந்து 1975ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் எமர்ஜென்சி பாஸ் பண்ணாங்க, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் த எமர்ஜென்சி, கேன் வி ஜஸ்டிஃபை தட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது ஜஸ்டிஃபை பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்னல் எமர்ஜென்சி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இன்டர்னல் எமர்ஜென்சி சில லா ஆர்பிட்ரரியா யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஸ்க்கு எதிராக எக்ஸஸா யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரைட்ஸ் வந்து கர்வ் பண்ணாங்க. இதனால வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ், கஸ்டடியல் கில்லிங்ஸ் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. எப்படி சொல்றேன்னா காவல்ல இருக்கிறவங்களே கொண்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சா எமர்ஜென்சி பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டப்படுத்துற ரஜினிகாந்த் சார் கூட ஒரு மீசா அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குத்திருப்பார்ல, இந்த நம்ம ஸ்டாலின் சார் கூட அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சி காலத்துல அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த காலகட்டத்துல வந்து ஒருத்தங்க தப்பு பண்ணாங்கன்றத வந்து நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஜெயில அடைச்சு போட்டுருவாங்க. அந்த மாதிரி கொடுமையான சட்டம் வந்து மீசா சட்டம்னு சொல்லுவாங்க. அந்த சட்டத்தெல்லாம் அடிப்படையில வந்து சில பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க தப்பு செஞ்சாங்களா இல்லையான்னு நிரூபணம் படுத்துறதுக்கு முன்னாடியே அவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா சில வயலன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவுத்துறப்பட்டுச்சு. ஸோ அதெல்லாம் உண்மையா இல்லையான நிரூபணம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிஷன் நிறுவனம் பண்ணாங்க. அந்த கமிஷன் பேர் தான் ஜஸ்டிஸ் ஜேசி சா கமிஷன். ஸோ அவங்க கமிஷன் வந்து ஆமா எமர்ஜென்சி பேர்ல சில அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு, கவர்மெண்ட்டே அந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் வந்து நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நிரூபணப்படுத்தினாரு. ஸோ அதை எந்த கவர்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் எமர்ஜென்சி பத்தின டீடைல்ஸ். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் விசஸ் ப்ரொபஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்டு இப்போ உதாரணத்துக்கு நம்ம தொகுதியில வந்து ஒரு 100 மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 மக்கள் இருக்காங்க. அந்த 100 மக்கள்ல ஒரு 50 பேர் ஒருத்தருக்கு ஓட்டு போடுறாங்க, கோகுல் எனக்கு ஓட்டு போடுறாங்க. ஒரு 48 பேர் திரு அப்படின்றவருக்கு ஓட்டு போடுறாங்க. ஒரு 2 பேர் நோட்டாக்கு ஓட்டு போடுறாங்க. இப்போ 100 இத்தனை பேர்ல யாரு ஜெயிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கோகுல் தான் ஜெயிச்சாரு. ஏன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் யார் போட்டு போடுறா, திரு கம்பேர் பண்றப்ப கோகுல் தான் அதிகமா ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு. அப்போ கோகுல் வந்து 50% ஓட்டு வாக்கு எண்ணிக்கையில
சீட்டு ஜெயிச்சிருக்காரு. திரு 48% ஓட்டு வாங்கியும் அவர் ஜெயிக்கப்படவில்லை. இதே மாதிரி என் கட்சியை சேர்ந்தவர்கள், நான் ஒரு தொகுதி மட்டும் தான் சொன்னேன். இதே மாதிரி நம்ம ஒரு 40 தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 40 தொகுதியிலும் கோகுல் கட்சியை சேர்ந்தவர்கள் மார்ஜின்லயே ஜெயிச்சுட்டாங்க ஓவராலா. சோ 40 தொகுதியிலும் 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சிருக்காங்களேன். அப்ப 40 தொகுதிகள்லயும் கோகுல் கட்சியை சேர்ந்தவர்கள் 50% வாக்கை வெற்றி பெற்று 40க்கு 40 சீட்டை வென்றார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திரு வந்து 48% வாக்கு எண்ணிக்கை 40 தொகுதிகளிலும் வென்றிருந்தாலும் கூடவே அவருக்கு வந்து ஒரு சீட்டும் ஒதுக்கப்படாது. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம். சார் யார் வந்து மெஜாரிட்டியா ஓட்டு வாங்கிட்டாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். செகண்ட் யார் அதிகமா ஓட்டு வாங்கினாங்களோ சரி, அவங்களோட 49% மக்கள் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டாலும் அவர் தோத்துட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து சீட்டு கிடையாது. அதுதான் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம். ஸோ ஒரு நாட்டை வந்து தொகுதி ரீதியா பிரிச்சிடுறாங்க. பிரிச்சுட்டு ஒரு தொகுதிக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும்தான், ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ மட்டும்தான். அந்த எம்எல்ஏ எப்படி ஜெயிப்பாருன்னா அதிக ஓட்டு எண்ணிக்கை யார் வாங்கியிருக்கானோ அந்த எம்எல்ஏ தான் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த சிஸ்டத்தை தான் நம்ம நாட்டுல வந்து நம்ம கடைபிடித்து வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி சிஸ்டம் வேற எங்கெங்கெல்லாம் ஃபாலோ பண்றாங்க? யூஎஸ்ல ஃபாலோ பண்றாங்க, பிரிட்டன்ல ஃபாலோ பண்றாங்க, கனடா, இந்தியா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றாங்க. ஸோ இதனால என்ன பெனிஃபிட்? ஈஸியா இருக்கும்ல, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ஈஸியா இருக்குல்ல. சரி, இத்தனை சதவீதம் வாக்கு எண்ணிக்கை இவர் ஜெயிச்சிருக்காரு, இத்தனை சதவீதம் வாக்கு எண்ணிக்கை இவர் ஜெயிச்சிருக்கான்றதெல்லாம் நம்ம குழப்பிக்கிறத விட யாருப்பா அதிகமா வாக்கு ஜெயிச்சிருக்கா இவர் தான், அப்ப இவர் தான் ஜெயிச்சாருன்னு சொல்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நெக்ஸ்ட் அவர் இறந்துட்டாரு, சப்போஸ் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ இறந்துட்டாருன்னா திரும்பி பை எலெக்ஷன் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஈஸியா எலெக்ஷன் வச்சு யார் அதிக வாக்கு ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா சொல்லலாம். ஸோ ஈஸியா வந்து நமக்கு கவர்மெண்ட்டுக்கும் சரி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கும் சரி வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இந்த எலெக்ஷன் சிஸ்டத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அது போக பை எலெக்ஷன் வந்தாலும் நம்ம ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். அது போக மக்களுக்கும் அந்த ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் இருக்குமான அன்னோன்யம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக வெவ்வேறு மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுக்கிறதுனால வெவ்வேறு மக்கள்லாம் ஒண்ணு சேர்வதற்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். வெவ்வேறு மக்கள்னா என்ன? வெவ்வேறு கலாச்சாரம், வெவ்வேறு ஜாதி, வெவ்வேறு மதம் சார்ந்த மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா? அப்ப நிறைய பேர் ஒண்ணு சேர்ந்து வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேற இதுல என்ன கவலைக்கிடமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து 100 பேர் எனக்கு 100 பேர் அந்த தொகுதியில ஓட்டு போடுறாங்க. 50 பேர் எனக்கு ஓட்டு போட்டனால எனக்கு வந்து அந்த தொகுதி ஜெயிச்சிட்டேன். எனக்கு அடுத்து 48 பேர் வந்து ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அந்த 48 பேரும் தோக்கப்படுறாங்க. நான் வந்து எலெக்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம், நான் எலெக்ஷன் ஜெயிச்சு நான் வந்ததுக்கு அப்புறம் நான் எனக்கு ஓட்டு போட்ட 50 பேருக்கு தான் வந்து நான் பாத்தீங்கன்னா நல்லபடியா நல்லது செய்வேன். மீது 48 பேருக்கு யார் என்ன செய்வாங்க? ஒருவேளை அந்த 48 பேரும் சேர்ந்தவங்க மைனாரிட்டி இனத்தை சேர்ந்தவங்களா இருந்தா அவங்க யார் கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வரலாம் நமக்குள்ள. சோ அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சார அடிப்படை தேர்தல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முறையை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லா கமிஷனும் சரி, சில எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. அந்த மாதிரி விகிதாச்சார அடிப்படைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை ஃபாலோ பண்ணப்படுதான்னு கேட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணப்படுது. சில எலெக்ஷன்ஸ்ல மட்டும். என்னென்ன எலெக்ஷன் கேட்டீங்கன்னா, ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ்ல, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எலெக்ஷன்ல, பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சிஸ்டத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு தொகுதியில வந்து ஒரு ஆள் மட்டும் ரெப்ரசென்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு தொகுதியில ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதத்துக்கு மேல் வாங்கின எல்லா கட்சிகளுக்கும் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. உதாரணத்துக்கு கோட்டா சிஸ்டம். இப்ப நான் அதே எக்ஸாம்பிள் தான். ஒரு தொகுதியில 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை வேட்பாளர்கள் 20% வாக்குக்கு மேல வாங்குறாங்களோ அவங்களுக்கு எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காங்களோ அத்தனை சதவீதம் சீட்டுகள் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உதாரணத்துக்கு 2-3 கட்சி இருக்கு. ஒரு கட்சி பேரு டிஎம்டி, இன்னொரு கட்சி பேரு டிஎன்டி, இன்னொரு கட்சி பேரு ஏஎன்டின்னு வச்சுக்கோங்களேன். 3 கட்சி இருக்கு. 3 கட்சியுமே வந்து பாத்தீங்கன்னா 100% மக்களை ஓட்டு போட்டவங்கல இவருக்கு வந்து 25% வாக்கு, இவருக்கு 25% வாக்கு, இவருக்கு 21% வாக்கு எண்ணிக்கை வந்திருக்கு. மீதி இதர கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு அப்படியே சதுரி போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லாருமே 20% மேல வாங்கிட்டாங்களா 3 கட்சிக்காரங்களும். அப்ப அந்த 20% மேல வாங்கின அந்த 3 கட்சிக்காரங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து டிஎம்டி கட்சிக்காரங்க அந்த தொகுதியில 25% சீட்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு போயிடும். டிஎன்டில 25% அவங்களுக்கு போயிடும். ஏஎன்டில 21% வந்து அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை சீட் இருக்கோ அத்தனை சீட்டு அத்தனை விகிதாச்சார அடிப்படையில அந்த ஓட்டு எண்ணிக்கை அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பிரிச்சுக்குவாங்க. சோ இதுல ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல ஒரு தொகுதிக்கு ஒரு ஆள் மட்டும்தான். ஆனா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டத்துல ஒரு தொகுதிக்கு குறிப்பிட்ட நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவா இருப்பாங்க. அப்படின்னா இப்ப சிவகாசி அப்படின்ற ஒரு தொகுதினா ஒரு எம்எல்ஏ மட்டும்தான். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணா சிவகாசின்ற தொகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 to 10, 10 to 16
எம்எல்ஏஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. எத்தனை கட்சிகள் குறிப்பிட்ட 20% ஓட்டுக்கு மேல வாங்கியிருக்காங்களோ அத்தனை கட்சிகளுக்கு வாங்கின ஓட்டு சதவீதத்துக்கு ஏற்பாப்புல 20 ரெப்ரஸன்டேட்டிவ் போஸ்ட் இருக்குன்னா 20 ரெப்ரஸன்டேட்டிவ் போஸ்ட்டும் அந்த கட்சிக்குள்ள பிரிச்சுக்குவாங்க. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபஷனலிசம் ரெப்ரஸன்டேஷன் சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை எங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல், நெதர்லாந்துல ஃபாலோ பண்றாங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சிஸ்டம்ன்றனால நம்ம மக்கள் நம்ம நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தயக்கம் பண்றாங்க. ஏன்னா நம்ம நாட்டுல மக்கள் தொகை ஜாஸ்தி, அது போக நிறைய மக்களுக்கு வந்து அடிப்படை கல்வி வசதியே இல்லைன்ற பட்சத்துல இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டப்படுவாங்க. அது போக வேற என்ன ஆகும் தெரியுங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் எம்எல்ஏ கிட்ட இருந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா என்னோட ரெப்ரஸன்டேட்டிவ் தான் அவரு. ஆனா ப்ரொபஷனல் ரெப்ரஸன்டேஷன் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கும் பார்ட்டிக்கும் தான் வந்து கனெக்ஷன் இருக்குமே தவிர ரெப்ரஸன்டேட்டிவும் நமக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்காது. அது வேணாம் அப்படின்ற ஒரே காரணத்தினாலதான் ரெப்ரஸன்டேஷன் விகிதாச்சார அடிப்படை திட்டத்தை வந்து நம்ம இந்தியா நடைமுறைப்படுத்தவில்லை. அது போக வேற என்னன்னு கேட்டீங்கன்னா, மைனாரிட்டிஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்க ஆளுகளை உள்ளுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா மக்களுக்கு மத்தியில வந்து பாத்தீங்கன்னா சகோதரத்துவம்ன்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிடும். மைனாரிட்டி ஒண்ணு சேர்ந்துட்டு அவங்களுக்குன்னு விகிதாச்சார ஓட்டை வந்து ஒண்ணு சேர்த்துக்குருவாங்க. சேர்த்துக்கிட்டு அந்த அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் மட்டும் உள்ள கொண்டு போவாங்கன்ற பக்கத்துல இன்னொரு கூட்டத்துக்குமான ஒரு அந்யோன்யம் வந்து கெட்டு போயிடும். அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா விகிதாச்சார அடிப்படை திட்டத்தை வந்து நம்ம கொண்டு வரல. அதே போல ஏதாவது ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இறந்துட்டாருன்னா திரும்பி நம்ம எலெக்ஷன் வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவிடணும். அது காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். பை எலெக்ஷன் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொபஷனல் ரெப்ரஸன்டேஷன் சிஸ்டத்தை கொண்டு வரல. அந்த ரீசனை தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லியிருக்கிறேன். லா கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு தொகுதியில ஒரு ஆள் அப்படின்ற திட்டம் இருக்குது, ஓகே ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதாவது 100 ஒரு தொகுதியில் 100 பேர் இருக்காங்கன்ற பட்சத்துல 50 பேர் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. மீதி 48 நிலைமை என்ன? அவங்களும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அவர் ஓட்டு போட்ட ஆள் தோக்கடிக்கப்பட்டாங்க. அதுக்காக அந்த 48 வாக்குரிமையும் வந்து இல்லாம போற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் தரணும் அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா மல்டி மெம்பர் ப்ரொபஷனல் ரெப்ரஸன்டேஷன் சிஸ்டம்னு சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து பாத்தீங்கன்னா 25% மக்களை வந்து 25% ரெப்ரஸன்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த 25% மட்டும் பாத்தீங்கன்னா ப்ரொபஷனல் ரெப்ரஸன்டேஷன் மூலமா வந்து வரணும் அப்படின்ற மாதிரி லா கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. ஸோ இது எதுக்கு இதுல கேட்டிருக்கேன் அப்படிங்க, இதுல எதுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதை வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கேன் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம், ப்ரொபஷனல் ரெப்ரஸன்டேஷன் சிஸ்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்ஸ். அது தெரிஞ்சாதான் நம்ம பாலிட்டியை வந்து இன்டெப்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது போக டீலிமிட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமான எம்எல்ஏஸ், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமான எம்பிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீஅலோகேஷன் ஆக போகுது. ஸோ 2026 சாரி ஆமா பேஸ்ட் ஆன் 2026 டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்க போறாங்க. 2029 தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா புது எம்பிஸ், புது நம்பர்ஸ் ஆஃப் எம்பிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து அலாட் பண்ண போறாங்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கு. அது ஏன் எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்ப 2026 வரைக்கும் வச்சிருக்காங்க டீலிமிட்டேஷன் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்? எதுக்கு 2026? லாஸ்ட் டீலிமிட்டேஷன் எப்போ நடந்துச்சு? எத்தனை தடவை சீட் அலாகேட் பண்ணாங்க? இது மாதிரி இன்டெப்தா உள்ள இறங்கி படிக்க வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்லயும் மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்கறப்ப நமக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இது செல்ஃப் ஸ்டடி பண்றப்ப வந்து நமக்கு அந்த நாலேஜ் இருக்காது. ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி பண்றவங்க குரூப் 4 குரூப் 2 அட்டன் பண்ணி ஒரு ஃபினான்ஷியலா செட்டில் ஆனதுக்கு அதுக்கப்புறம் நீங்க மெயின்ஸ் ஃபவுண்டேஷனோ ஏதோ பண்ணலாம். இல்ல எனக்கு குரூப் 4 குரூப் 2 சூப்பரா இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து யூபிஎஸ்சி தான் படிக்க போறேன், ஃபேமிலி பேக்ரவுண்ட் சப்போர்ட் பண்ணல, பட் என்னால் இன்னும் ஒரு 5 வருஷம் நான் செலவு பண்ண முடியும், நான் செலவு பண்ணி படிக்க முடியும், எனக்கு காசு தான் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு நல்ல மென்டார்ஸையா பிடிங்க. மென்டர்ஷிப் தனியா ஃபீஸ் கட்டி உங்களுக்கு டவுட் அவங்க கிட்ட கேட்டுக்கலான்ற மாதிரி கூட நீங்க ரெடி பண்ணுங்க. ஸோ அதுக்கு என்ன வழியோ அந்த வழியை பார்க்க ஆரம்பிங்க. தனிப்பட்ட முறையில் யூபிஎஸ்சி படிக்கின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நியூ கிரிமினல் லா ஸ்கேம் எஃபெக்ட் ஃப்ரம் July 1 இது வந்து மெயின்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ப்ரிலிம்ஸ்லயும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்தியன் பீனல் கோட் ஐபிசின்னு சொல்லுவாங்க, சிஆர்பிசி, சிபிஎஸ்சி, சிவில் ப்ரொசீஜர் கோடு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, இந்தியன் பீனல் கோடு, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து இங்கிலீஷ்ல இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ புதுசா வந்து நம்ம அதை மாத்திட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு கீழே வரும்? கான்கரண்ட் சப்ஜெக்ட்ஸ் கீழே வரும். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டத்தை வந்து அவங்க ஸ்டேட்டுக்கு ஏத்தாப்புல வந்து பண்ணிக்கலாம், இல்ல காமனாவும் காம்ப்ரிஹென்சிவா பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயங்களை வந்து அமெண்ட்மெண்ட் திருத்தம் பண்ணிக்கிறதுக்கு வந்து கான்கரண்ட் சப்ஜெக்ட்ஸ்ல வழிவகை கொடுக்குது. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் கான்கரண்ட் சப்ஜெக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணாலும் மாத்தி அமைக்கிறதுக்கான சக்தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பீனல் கூட பாரதிய நியாய சங்கிதா அப்படின்ற பேரை மாத்திட்டாங்க. ஸோ நீங்க மெயின்ஸ் எழுதுறப்ப இதே பேரை யூஸ் பண்ணுங்க, இந்த பேரை யூஸ் பண்ணா வேணாம். ஸோ யார் வந்து உங்க பேப்பர் திருத்துவாங்கன்னு உங்களுக்கே தெரியாது. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அட் பிரசன்ட் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி போறதுதான் பெஸ்ட் நான் சொல்லுவேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன்.
அதுக்கு நான் ரீசன் என்ன சொல்லணுன்றது, நான் ரீசன் உங்களுக்கு தெளிவா சொல்ல முடியாது இந்த யூடியூப்ல பப்ளிக் பிளேஸ்ல. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் அதுக்கு கிளாரிஃபை பண்றேன். பட் இந்த பேரை யூஸ் பண்றதா பெஸ்ட். நெக்ஸ்ட், எதுக்கு வந்து இதெல்லாம் மாத்துறாங்க, பேரை மாத்தினா மாறுமா, எல்லாம் நிறைய விஷயம் கேட்கலாம். ஃபர்ஸ்ட், பஞ்ச் பிரயான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி சொல்லுவார். அதுல வந்து டீகாலனைசேஷன் ஆஃப் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நம்ம நாட்டுல வந்து நம்ம என்னதான் சுதந்திரமானாலும் நம்மளோட மனசாட்சியும் சரி, மக்களோட மனப்பான்மையும் சரி, இன்னும் வந்து பிரிட்டிஷ்களுக்கு கீழே இந்த ஒரு அடிப்படை அடிமை மனத்தனத்தோட தான் இருக்கிறோம். அதை எப்ப நம்ம நீக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்தியா வந்து முழு சுதந்திரம் அடையும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு எக்ஸாம்பிளா வந்து தான் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த காலத்து சட்டங்கள், அந்த காலத்து இங்கிலீஷ்காரங்க வச்ச சட்டங்கள் பேரையும் சரி, அந்த காலத்து சட்டங்களையும் நீக்கி இந்தியாவுக்கு புது மாடர்ன் இந்தியாவுக்கு ஏத்த மாதிரி பேர்களையும் மாற்றணும், அதுக்கான சட்டத்திட்டங்களையும் மாற்றணுன்றதுக்கான உதாரணம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம். இந்தியா பீனல் கோட் 1960 கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா யார் யார் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, அந்த தப்புக்கு என்ன தண்டனை அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஐபிசி வந்து சொல்லுது. அந்த 1860 சில விஷயங்களுக்கு தண்டனையை கொடுக்காம இருக்கலாம், அது இப்போ வந்து பெரிய தண்டனையா இருக்கலாம். அப்ப சம்பந்தமே ஒரு விஷயத்துக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம், இப்போ அது சாதாரண விஷயமா இருக்கலாம். ஸோ காலத்துக்கு ஏத்தாப்புல வந்து சமுதாயம் மாறுறப்ப அதோட சட்டத்திட்டங்களும் வந்து மாறணும் இல்லையா? ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு செக்ஸுவல் ஆக்ட்ஸ் அகேன்ஸ்ட் உமன் அண்டர் 18 வந்து பாத்தீங்கன்னா அவங்க கன்சென்ட் இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க, 18 வயசு கீழே இருக்க குழந்தைகளை வச்சுக்கிட்டாங்க, அது ரேப்பா வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி கிடையாது. 18 வயசு கீழே இருக்க குழந்தைகளை கன்சென்ட் சொன்னாங்க அப்படின்ற பட்சத்துல அது ரேப்பா கருத மாட்டாங்க. ஸோ அது மாதிரி சில விஷயங்கள், அதே மாதிரி டெரரிஸ்ட் ஆக்டிஸ் டிஃபெண்ட், டெரரிஸ்ட்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டெரரிஸ்ட்னா யாருன்னு சொல்ல மாட்டாங்க, இப்போ டெரரிஸ்ட்னா யாருன்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்வீஸ் ஃபார் பெட்டி அஃபென்சஸ், சின்ன சின்ன தப்புகள் செஞ்சவங்களுக்கு வந்து ஃபைன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு வெளில அனுப்பாம உங்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுக்கறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்குது. ஸோ இட்ஸ் அ ரீஹாபிலிட்டேஷன் கம் ரிஸ்டோரேட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரிட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் கிடையாது. கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுக்குறப்ப வந்து அவங்க கம்யூனிட்டி பத்தின சில விஷயங்கள் எம்பத்தட்டிக்காக இல்லை கம்பஷனேட் மூலமா தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கிறது மூலமா அந்த கம்யூனிட்டிக்கு எதிரான தப்புகள் அவங்க செய்யாம இருப்பாங்க, சில பெட்டி அஃபென்ஸ் செய்யறவங்க அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரிஹாபிலிட்டேஷன் கம் ரிஸ்டோரேட்டிவ் ஜஸ்டிஸ் கீழே வரும். இதே இது வந்து சின்ன சின்ன தப்பு செய்யறவங்களுக்கும் தண்டனை கொடுத்தோம்னா அதுக்கு பேர் வந்து என்ன ஜஸ்டிஸ் வரும்னு கேட்டீங்கன்னா ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் ஜஸ்டிஸ்னு இருக்கு, அது என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அடுத்து என்ன, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னா என்ன, ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள வந்து கன்விக்ட் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலா சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணணும், என்கொயரி எப்படி பண்ணணும் அப்படின்ற சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். ஸோ ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிடுறாரு, அதுக்கு பேரு அக்யூஸ். தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவர் மேல தப்பு குற்றம் அவர் மேல குற்றம் தெரிவிக்கப்படுதுன்னா அவர் பேர் அக்யூஸ். அவரை வந்து அக்யூஸ்ட்னு கூப்பிடுவோம். அவர் குற்றம் வந்து நிரூபணம் ஆகல, அவர் வந்து குற்றம் சாற்றப்பட்ட நபரே தவிர அவர் குற்றம் செய்யப்பட்ட நபர் கிடையாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா ஹீஸ் அன் அக்யூஸ்ட், குற்றம் சாட்டப்பட்ட நபர். அவர் வந்து கோர்ட் ஜுடிஷியரி ஜட்ஜி வந்து பாத்தீங்கன்னா அவரை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எஸ் ஹீஸ் அ கிரிமினல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். கிரிமினல்ஸ் பண்ணிட்டானாதான் அவன் வந்து கான்விக்டா ஆயிடுவான். கான்விக்டா மாறினாதான் அவன் வந்து குற்றம் செய்த நபர். அது வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்ட நபர், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அக்யூஸ்ட் வேற, கான்விக்ட் வேற. அக்யூஸ்ட்னா ஹி இஸ் அக்யூஸ்ட் ஆஃப் எனி கிரைம், கான்விக்ட் இஸ் ஹி இஸ் கன்விக்டட் ஆஃப் தட் கிரைம். சோ ஜட்ஜ் வந்து கிரிமினல்னு சொன்னா கான்விக்ட், அவன் இல்ல ஹி இஸ் அன் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பேர் அக்யூட்டல். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் சிஸ்டம் ஆர் சிவில் ப்ரொசீஜர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் ப்ரொசீஜர் சிஸ்டம், ஒருத்தனை வந்து தப்பு செஞ்சவனை வந்து அவனுக்கு கடைசி அவன் தண்டனை கொடுக்குற வரைக்கும் அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்க இல்லையா, அந்த ப்ரொசீஜர் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா அக்யூஸ்டு, கிரிமினல், கான்விக்ட், அக்யூட்டல், இன்னசென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இதுல ஜட்ஜஸ் வந்து கிரிமினல்னு ஒருத்தன் ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு நடுவில் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், என்கொயரி நடக்கும், ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். அந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் சரி, பெரிய தப்பு செஞ்சாலும் சரி, சாதாரணமா நம்ம நாட்டுல வந்து ஒரு கேஸ், கிரிமினல் கேஸ் வந்து சால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷ கணக்கு எடுக்குது. ஸோ அந்த வருஷ கணக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜெயில தான் இருக்காங்க. அவங்க தப்பே நிரூபிக்கப்படாட்டியும் தப்பு குற்றம் சாட்டப்பட்ட ஒரே காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அண்டர் ட்ரையல் பிரச்சனரா இருக்காங்க. இதே மாதிரி எத்தனை சதவீத மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறை செல்ல அண்டர் ட்ரையலா பிரச்சனரா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அபவுட் மோர் தென் 70%, about 75% நினைக்கிறேன். பட் சேஃபர் சைட் மோர் தென் 70% prisoners are in under trial situation. ஸோ அவங்க இன்னும் குற்றம் செய்யப்பட்ட நபர்னு நிரூபிக்கப்படவே இல்லை, குற்றம் சாட்டப்பட்டவர்களை இன்னும் ஜெயில வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெயிலோ ஏதாவது பாண்டு போட்டு இல்ல பிளியா பார்கெனிங் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து ஒரு ரிஃபார்ம் கொண்டு வரணும், இல்ல ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசமோ இந்த மாதிரி சில விஷயங்களை கொண்டு வரது மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வேமாவே வந்து துரிதமா நடவடிக்கை எடுத்து அண்டர் ட்ரையல் பிரச்சனைல சில தப்பே செய்யாதவங்க உத்தமர்களையும் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கூட பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. நெக்ஸ்ட், அது போக ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் இருக்காங்களாம்,
அவங்க வந்து அவங்களுக்கு எதிராகவே செல்ஃப் இன்கிரிமினேஷன் டு அவாய்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன் அண்ட் ஆர்டிகல் 22. ஓகேவா? ஆமா, ஆர்டிகல் 20, சரி ஆர்டிகல் 20ல வரும். ஆர்டிகல் 20 தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்டிகல் 20ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதிராகவே நான் வந்து குற்றம் செய்யப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதிராகவே என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வாக்குமூலம் வாங்கக்கூடாது. ஆனால் என்னோட கையெழுத்தோ, என்னோட கை ரேகையோ, என்னோட ரத்த மாதிரியோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்னோட சலைவாவோ, என்னோட ஹேரையோ கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கு. நான் அதுக்கு மறுப்பு தெரிவித்தால் என்னை அடக்கி கொண்டு கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கவர்மெண்ட்டுக்கு உரிமை கொடுத்துருக்கு. எதுக்கு மட்டும் எனக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிரான உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன், அதாவது எனக்கு எதிராக நானே சாட்சியம் சொல்வதற்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எனக்கு எதிரான சாட்சியத்தை உருவாக்குவதற்கு நான் உண்மையை தப்பு செஞ்சிருக்கேன் இல்லையான்னு சொல்லிட்டு என் உடல் பாகங்கள்ல இருந்து சில விஷயங்களை எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உடல் பாகங்கள் உடல் கை எடுக்கிறது கிடையாது, டிஎன்ஏ எடுக்கிறது, முடி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நான் மறுப்பு தெரிவிச்சாலும் கவர்மெண்ட் வலுக்கட்டாயமா எடுக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு உரிமை இருக்கு. ஸோ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓரல் எவிடன்ஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அகைன்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்ற ஒரு ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் 20 நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் சரி, சிக்னேச்சரும் சரி, எத்தனை நாளுக்கு வந்து கவர்மெண்ட் கையகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் தனியா இருக்கு. அது என்ன சட்டம்ன்றீங்க தேடி படிக்க ஆரம்பிங்க. ஸோ அது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், பாரதிய சாக்ஷ்ய அதிநியம் ஆக்ட். எவிடன்ஸ் என்னது? சாட்சி அப்படின்னு வச்சுக்கோங்க, சாட்சியா அப்படின்றதுக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட்சி அப்படின்னா ஐ விட்னஸ் இருக்காங்கன்னா, பிசிக்கல் ஐ விட்னஸ், அதாவது நிஜமாவே ஒருத்தவங்க உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஐ விட்னஸ், அதே மாதிரி அவங்க தப்பு செஞ்சிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸ் வந்து சோர்ஸ் பண்ணுவாங்கல்ல அந்த குற்றம் நடந்த ஏரியால, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி எவிடன்ஸா வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணி ஜுடிஷியல்ல வந்து கன்விக்ஷன் அக்யூட் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம எவ்வளவோ கடந்து வந்துட்டோம். இப்போ இமெயில் வந்துருச்சு, சிசிடிவி கேமராஸ் வந்துருச்சு, போன் வந்துருச்சு, வீடியோ எடுக்கலாம், வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி எவிடன்ஸா இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. காரணம் என்னன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து பிரைமரி எவிடன்ஸா அங்கீகரிக்கவே இல்லை. ஆனா டிஜிட்டல் ஏஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதையும் ஒரு பிரைமரி எவிடன்ஸா அங்கீகரிக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய சாக்ஷ்ய அதிநியம் அப்படின்ற ஒரு நம்ம சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம். அது மூலமா எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் ஆர் கிராண்டட் ஈக்குவல் லீகல் ஸ்டேட்டஸ் அஸ் பேப்பர் டாக்குமெண்ட்ஸ். ஸோ பிரைமரி எவிடன்ஸா எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸும் வந்து எடுத்துக்கலாம். ஓரல் எவிடன்ஸ் கம்ப்ரைசஸ் ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் ஒன்ஸ் permitted or required by the court from witnesses regarding matters under inquiry. So oral evidence ஒருத்தர் மேல வலுக்கட்டாயமா அவர்கிட்ட வாங்க முடியாது. பட் அவருக்கே தெரியாம நம்ம ரெக்கார்டிங் மூலமாவோ வீடியோ ரெக்கார்டிங் மூலமா வாய்ஸ் ரெக்கார்டிங் மூலமா எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிறது டாக்குமெண்ட்டுக்கு ஈக்குவலான ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், 74 உமன் எம்பிஸ் இன் 18th லோக்சபா. ஸோ 2024 தேர்தல் நடந்த எத்தனாவது லோக்சபா? 18வது லோக்சபா. ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் 5 years இல்ல லாஸ்ட் 3 years the number of women MPs in Lok Sabha is consistently increasing னு கேட்பாங்க. அங்கதான் நம்ம உழப்பக்கூடாது. கன்சிஸ்டன்ஸ்லி இன்க்ரீசிங்னா 2021, 2022, 2023, 2024. ஸோ இயர் ஆன் இயர் இல்லைன்னா லாஸ்ட் 3 எலெக்ஷன்ஸ் என்னென்ன எலெக்ஷன்? 2014, 2019, அடுத்து 2024. இந்த லாஸ்ட் 3 எலெக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸா நம்ம உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்பிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 2019 இருந்த கம்பேர் பண்றப்ப 2024 உமன் எம்பிஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்காங்க. அப்ப வந்து 14% இருந்தாங்க லோக்சபால, 14 பாயிண்ட் சம்திங். இப்போ வந்து 13.6% தான். ஸோ இட்ஸ் நாட் கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீசிங். கொஸ்டின்ஸ் இப்படிதான் வரும் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும். நீங்க நம்பர் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கவே தேவையில்ல, ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் உமன் எம்பிஸ் இன் லோக்சபா ஹஸ் பீன் கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீசிங் ஃபார் லாஸ்ட் 3 years கேட்டீங்கன்னா தட்ஸ் ராங். ஸோ குளோபலி ஷேர் ஆஃப் உமன் இன் நேஷனல் பார்லிமெண்ட் இஸ் 26.9%. ஸோ குளோபலை கம்பேர் பண்றப்ப, உலக லெவலில் கம்பேர் பண்றப்ப அமௌண்ட் ஆஃப் பெண்கள், மகளிர்கள் எம்பிஸா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல கம்மியா தான் இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம நாடு ஏதாவது சட்டம் ஏதாவது கொண்டு வந்திருக்கோமா? 106 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன கொண்டு வந்திருக்கோம்? நரிசக்தி வந்தான் அதிநியம். நரிசக்தினா பெண்கள் சக்தி, நரினா பெண்கள், சக்தினா தெரியும் உங்களுக்கு. வந்தன் அதிநியம் அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் கொடுக்குற சிஸ்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா 106th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அது என்ன சொல்லுது? 33 ரெசர்வேஷன் ஃபார் 33% ரெசர்வேஷன்ஸ் ஃபார் லோக்சபா அண்ட் எம்எல்ஏ சீட் அப்படின்னு சொல்லியிருக்கு. எம்எல்ஏ சீட்ஸ் ஃபார் ஆல் த ஸ்டேட்ஸ் அஸ் வெல் அஸ் டெல்லி அண்ட் புதுச்சேரி அண்ட் லோக்சபால வந்து பாத்தீங்கன்னா 33% ரிசர்வேஷன் வந்து பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு 106 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொடுத்துருக்கு. இதே மாதிரி பஞ்சாயத்துல ஏதாவது சட்டம் இருக்கா? இருக்கு. 73rd and 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதே தான் சொல்லுது. அது போக
சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 5.5 என்ன சொல்லுன்னா உமன் should have a full and effective participation at all levels of decision making in politics and public lifeனு சொல்லுது. ஏன் இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஏதுக்கு உமன்ஸ்க்கு வந்து ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டுல 50% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தான். ஆனா அந்த பெண்களுக்கான வாய்ஸா யார் இருக்காங்க? ஆண்கள் இருக்காங்க. சோ பெண்கள் என்ன பண்ணணும், பெண்களுக்கான உரிமையை கொடுக்கணும் அப்படின்றதே ஆண்கள் முடிவு பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அது கவலைக்கிடமான சூழ்நிலை. ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அது சாதாரண விஷயமாக்கலாம். இப்ப 2025 ஆயிடுச்சு. இப்பயும் பெண்களுக்கான உரிமை நான் தான் சொல்லுவேன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. பெண்களுக்கான உரிமை பெண்கள் தேடிக்கணும். அதுக்கான இடத்த வந்து நம்ம உருவாக்கி தரணுன்றது நம்மளோட கடமை. சோ அந்த கடமைக்கு ஏற்ப கவர்மெண்ட் வந்து அந்த கடமையை தனக்கு கொண்டு வந்துதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 50% மக்களுக்கும் 50% ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கறதுக்காக படிப்படியா கொண்டு போறாங்க. 33 கொடுப்போம், அடுத்து 50 கொண்டு போவாங்க. ஓகேவா? சோ பெண்களுக்கான எம்பவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அது போக பெண்கள் எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏஸாவோ இல்ல எம்பிஸாவோ இருக்காங்களோ அந்த மாநிலங்கள் அந்த தொகுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட எக்கனாமிக் பொருளாதாரம் விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஸோ அதுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தொகுதியில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக என்னன்னா பெண்கள் ஆண்களை கம்பேர் பண்றப்ப ஆண்கள் மக்கள் பிரதிநிதிகளை கம்பேர் பண்றப்ப பெண்கள் மக்கள் பிரதிநிதிகள் மேல வந்து பாத்தீங்கன்னா கேசஸ் கம்மியா இருக்கு. அவங்க கிரிமினலா இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க லஞ்சம் வாங்குறது கம்மியா இருக்கு. அது ஒரு காரணமா சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் காரணமா காட்டி பெண்கள் கண்டிப்பா வரணும்னு கேட்கறாங்க. இது வந்து எங்க கேட்பாங்க? மெயின்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ப்ரிலிம்ஸ்ல கேட்க மாட்டாங்க. உங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. சேலஞ்சஸ் டு உமன்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் ரெப்ரசன்டேஷன் என்ன? சொசைட்டல் ப்ரிஜுடைசஸ், ஸ்ட்ரக்சரல் டிஸ்அட்வான்டேஜஸ், இன்டர்னலைஸ்டு பேட்ரியார்கி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள் வந்து உமன்ஸ் மக்கள் பிரதிநிதியா வர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். இதெல்லாம் நம்ம வந்து சொசைட்டி கிளாஸஸ் எல்லாம் தெளிவா பார்ப்போம். சரியா? ஸோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க தேவை கிடையாது. ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 5 டாபிக்ஸை பத்தி நம்ம டீட்டெயிலா இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு 5 டாபிக்ஸ் பத்தின ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் இந்த வருஷம் எழுத போற பசங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா சொல்ல முடியாது. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண பசங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ வந்து. ப்ரிலிம்ஸ் எக்ஸ்க்ளூசிவா படிக்கிற பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் எழுத போற பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் கரைச்சு குடிச்சு போயிருப்பாங்க ஆல்ரெடி. இது வந்து என்னோட கோர்ஸ் கிளாஸ் எப்படி இருக்குன்ற ஒரு சாம்பிள் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், இல்லை சார் எனக்கு மென்டரிங் மட்டும் போதும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்றேன். ஸோ April 25 ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் முன்னாடியே முடிவெடுக்க ஆரம்பிங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, காலத்தை தள்ளி போட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் வேகமாக ஆரம்பிக்கிறது நல்லது. தேங்க்யூ.